வெல்கம் டு அவர் சேனல் கெட்ஸ் இட் கோ. இப்போ நம்ம இந்த ட்ரிப்பில் வந்துட்டு பெரிய பெரிய சாதனைலாம் பண்ண போகிறோங்க. ஆமாங்க, நம்ம யூரோப் போகிறோம். இப்போ என்னோட ட்ரீம் ட்ரிப் இது. ரொம்ப மாதமாக பிளான் பண்ண விஷயம் அது. ரொம்ப வருஷமாக யோசித்த விஷயம். ரொம்ப மாதமாக பிளான் பண்ணி ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம இப்போ ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வந்து பாம்பே போகிறோங்க. பாம்பே போய்ட்டு அங்கேருந்து மிலான் ஃப்ளைட் இருக்கு எனக்கு. இட்டாலி மிலான் போயிட்டு நாளைக்கு ஈவினிங் ரீச் ஆகிறேன். ரீச் ஆகிட்டு நிறைய பிளேசஸ் இருக்குதுங்க. இட்டாலியில் நிறைய இடம் பார்க்க வேண்டிய இருக்குது. வெனிஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரிஸ் போகிறேன் இந்த ட்ரிப்பில். இது ஒரு ட்ராவல்ஸ் ஃப்ரீ மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. பாம்பே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்துட்டோம். எனக்கு ஏர்போர்ட் ஃபீலிங்கே வரல. நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி தான் இருக்குது. செம்ம க்ரௌடடாக இருக்குது. மக்கள்லாம் அங்கங்கே உட்காந்துருக்காங்க. உள்ளே போவோம். இப்போ நம்ம டெர்மினல் 1லேருந்து ஃப்ரீ ஷட்டில் பஸ் வந்தது. ஸோ அதில் ஏறி டெர்மினல் 2 வந்துட்டோம். ஸோ இது உள்ளே போயிட்டு தான் நம்ம ஃப்ளைட் ஏறணும். ஸோ இதில் பாம்பே ஏர்போர்ட். நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் இங்கேருந்து தான் ஃப்ளைட் ஏறுவாங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இன்னும் நிறையா சொல்லிக்கிறாங்க. இப்போ தான் செகண்ட் கவுண்டருக்கு வந்தோம். பேக்லாம் கொடுத்துட்டு கேட்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க, எதுக்கு போகிறீங்க, எத்தனை நாள் போகிறீங்க, இந்த மாதிரி உள்ள கேள்வி. நிறைய கேள்விலாம் கேட்டுட்டு என்னோடய டாக்குமெண்ட்ஸ்லாம் வாங்கி ஃபுல்லாக செக் பண்ணி என்னோடய கம்ப்ளீட் ஐட்னரி வேறு வச்சுருந்தேன். ஸோ எல்லாமே கொடுத்தேன். எல்லாத்தையும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு என்னோடய ரிட்டன் டிக்கெட்லாம் போயிட்டு அவங்க போய் எங்கேயோ வெரிஃபைலாம் பண்ணிவிட்டு அது உண்மையான டிக்கெட் அப்படின்றலாம் செக் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சு இது பண்ணாங்க, ஹோல்ட் பண்ணாங்க. அதை கேட்டேன், எதுக்கு வந்து நீங்கள் இங்கேயே செக் பண்ணுறீங்க, இமிக்ரேஷனில் தானே அதெல்லாம் செக் பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒன்றே இல்லை சார், இது ப்ரொசீஜர் தான் நாங்களும் பண்ணுவோம், ஏன்னா நிறைய பேர் அங்கே கோயத்துலேருந்து அப்புறம் ரிட்டன் அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே இதில் போர்டிங்கில் சரி கவுண்டரில் இருந்தால் வந்து சொன்ன இந்த மாதிரி நான் எங்கெல்லாம் போகிறேன், எத்தனை கண்ட்ரிஸ் போகிறேன்னா இவ்வளோ கண்ட்ரிஸ் போகிறீங்களான்ட்டு ஷாக் ஆகிட்டு, சரி ஓகே சார் வெரிஃபை பண்ணிட்டோம், ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னன்னா இங்கே இந்தியாவுக்குள்ளேயே இவ்வளோ கேள்வி கேட்குறானுங்க. ரொம்ப அங்கே போகும்போது அங்கே அவங்களோட இமிக்ரேஷனில் யூரோப்பியன் இமிக்ரேஷன் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சேலஞ்சிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து இட்டாலியில் என்ட்ரு ஆகிறோமா அப்படின்றது இப்போ சேலஞ்சிங்காக போயிட்டுருக்கு. எனக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. பார்ப்போம். கைஸ், நம்ம இப்போ குவைத் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து டிரான்சிட்டு மிலானுக்கு. டைம் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் 4:20, நம்ம ஒரு டைம் மார்னிங் 6:55 ஆகுது. நல்லா இருக்குங்க குவைத் ஏர்போர்ட். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, நல்லாயிருக்கு. B4 கேட் போயிட்டுருக்கோம் நம்ம. பார்ப்போம் இங்கே இமிக்ரேஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லாமல் அங்கே போய் இறங்கிட்டு வெளில பத்திரமா போகணும். லெட்ஸ் see. இட்டலில் வந்து இறங்கினோடனே நமக்கு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. என்னன்னா
செக்இன் பேக்கேஜ் வந்து நம்ம பேக்கை காணும். ஆனால் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம பேக் மாதிரி வேறு ஒரு பேக் இருக்குது. மோஸ்ட் ப்ராபப்ளி யாரும் மாற்றி எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த பேக்கை முடிஞ்சு எடுத்துகிட்டு வாங்க, அதில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்தால் அவங்கள காண்டாக்ட் பண்ணி கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க. எனக்கு இன்னும் ½ அன் ஹவரில் வெனிஸ் போகிறதுக்கு பஸ் இருக்குது. இந்த நிலமையில நான் இதை தேடிட்டு இருக்கேன். இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரில. அந்த பேக்கில் தான் எல்லா ஐட்டமும் இருக்குது. வந்தோடனே சம்பவம் பண்ணிட்டாங்க. குட், நைஸ் ஸ்டார்ட். இட்ஸ் சி இட் கோஸ். கைஸ், மிலான் மல்பென்சா ஏர்போர்ட் இங்கேருந்து நம்ம வெனிஸ் போகிறோங்க. வெனிஸ் போகிறதுக்கு இப்போ டெர்மினல் 2ல் பஸ் வருது. ஸோ அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கேன். இதான் மிலான் ஏர்போர்ட்டோட வெளியில் போகிற எக்ஸிட்டு. பேக்கேஜ் பார்த்தீங்கன்னாக்க அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது. ஸோ அதனால் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பத்திரா கிடச்சிருச்சுனாக்கா அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரைக்கும் இப்போ பேக் இல்லாமல் நம்ம இருக்கிறத வச்சு எப்படி ஓட்ட போகிறோன்னு தெரியல. கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, பார்க்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ ஷட்டில் போயிட்டுருக்கோங்க டெர்மினல் 2க்கு. சரியான வெயில் அடிக்குது இந்த ஊரில். சரி, இங்கே வந்தாக்க நல்லா சில்லுன்னு இருக்கும் அப்படின்னு நினச்சா செம்ம சூடாக இருக்குது. இது நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. இங்கே ஒரு 4 கிலோமீட்டர் வருது டெர்மினல் 2. அங்கே போய்ட்டு நமக்கு இங்கே பஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3:30க்கு புக் பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஃப்ளிக்ஸ் பஸ் வந்துட்டு வெனிஸ்க்கு புக் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த பேக்கேஜ் காணுன்ற அந்த இஷ்யூனால் அந்த பஸ்ஸை கேன்சல் பண்ண வேண்டியதாகிடுச்சு. இமீடியட்டாக அதெல்லாம் கேன்சல் பண்ணி இன்னொரு பஸ், ஆல்டர்னேட் பஸ் வந்துட்டு அடுத்து ஒரு 6:37 அந்த மாதிரி வர மாதிரி ஒரு பஸ் ஒன்று புக் பண்ணி மாற்றி போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் தேவையில்லாத நமக்கு லாஸ் தான். பட் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் நம்ம ப்ரிப்பேர்டாக வந்து தானே ஆகணும். ஸோ இப்போ ஏறி வெனிஸ் போவோம். போய் எங்கே நடக்குதுன்னு பார்க்கலாம். கைஸ், ஒரு வழியாக 12 மணிக்கு நம்ம வெனிஸ் வந்து இறங்கிட்டோம் ஸ்டேஷன். இன்னும் மெயின் வெனிஸ் போகிறதுக்கு இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் ட்ரெயினில் போகிறதுக்கு. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம இங்கே ஹோட்டல் ஸ்டே பண்ணுறோம், ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து மெயின் வெனிஸ் போகிறோம். நம்ம வெனிஸ் வீதிகள் நடந்துகிட்ருக்கோங்க. செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. லெட்ஸ் see இன்றைக்கி நம்மளுக்கு என்ன சாப்பிட கிடைக்குதுன்னு. எல்லாம் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்குது. நமக்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ் எங்கே கிடைக்கும் என்னன்னு தெரியல. ஸோ அங்கே போட் போட்டிருக்காங்க, ஏவோ ஹாஸ்டல்ஸ். நம்ம நைட்டு தாங்க போகிறோம். இந்த ஏஎன்ஓ ஹாஸ்டல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா யூரோப்பில் நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் ஹாஸ்டல். இது இப்போ நம்ம தங்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வருது பர் பர்சனுக்கு. 4 பெட் டார்மெட்ரியோ 6 பெட் டார்மெட்ரியோ சம்திங். நம்மள போய் பார்க்கணும். ஸோ நீங்கள் யூரோப் வந்தீங்கன்னாக்கா இந்த ஏஎன்ஓ ட்ரை பண்ணலாம். நீங்கள் பார்க்கலாண்ணா அது எப்படி இருக்குன்னு உள்ள போய் எப்படி இருக்குது, ஃபெசிலிட்டிஸ்லாம் அம்யூனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணலாம். பட் ஓவராலாக ஃபீட்பேக் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு தான் நான் இங்கே பிளான் பண்ணியிருக்கேன். இட்ஸ் சி ஹாஸ்டல் வந்துட்டோம், பார்க்கலாம். மார்னிங் கைஸ், இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு எல்லாம் கிளம்பியாச்சு. இதை நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டலுங்க. ஹாஸ்டல் பாருங்கள், இந்த மாதிரி பங்க் பெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மொத்தம் 8 பெட் டார்மெட்ரி. இது மேலே ஒரு ஆள் கீழே ஒரு ஆள் இந்த மாதிரி. நான் நம்பர் 2ல் தங்கியிருந்தேன். எல்லாம் செட், ஆல் செட் டு கோ. ஸோ இது பாத்ரூம் பார்த்துங்க. இங்கே உள்ள வந்து பாத்ரூம் ரூம் இது. ஓகேங்க, டீசெண்டான ப்ரைஸ் ரேஞ்சு, அம்யூனிட்டிஸ் நல்லா இருக்குது. இந்த ஊரில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. இது வந்து ஒரு 1500 அந்த
ஒரு நைட்டுக்கு. செக்இன் பார்த்திங்கன்னா 3 மணி மதியம், காலையில் ஆனால் 10 மணிக்கு செக் அவுட்டு. என்னங்கடா லாஜிக் உங்கள் லாஜிக்ன்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, போய் நம்ம இப்போ வெனிஸ் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். கைஸ், இப்போ தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்தோம். இங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஒரு பர்கர் ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க, ரேப் டைப்பில் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு வெனிஸோட மெயின் டவுன்ஸில் உள்ளே போகிறோம். வெனிஸை சுற்றி பார்க்குறோம். இந்தாங்க இந்த ஊர் சூப்பர் மார்க்கெட்டு. காய்கறிலாம் வச்சுருக்காங்க. எல்லாம் $3, $2, $1 அப்படி வச்சுருக்காங்க. இதான் நிறைய மக்கள் வந்து காய்கறி வாங்குவாங்க போல இருக்குது. நம்ம ஊரில் காலிஃப்ளவர் ஒரு பீஸ் 300 ரூபா, நம்ம ஊரில் 49 ரூபா வைக்கும். இது என்னது, முட்டைக்கோஸா? நாங்கள் ஒரு முட்டைக்கோஸ் வந்து 150 ரூபா போட்டிருக்கு. நம்ம ஊரில் அது 20 ரூபா 15 ரூபா அதிகபட்சம் 30 ரூபாய்க்கு வாங்குவோம். கேரட்டு கிலோ வந்து €2. இது கூட ஓகே தான். பட்ஜெட் ஐட்டம்ஸ் தான், 500 ரூபாயும் வருது. இதான் உள்ள பட்ஜெட் தான். தர்பூசணிலாம் இருக்குங்க. இது கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100 ரூபா 150 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. வாழைப்பழம் வந்து 200 ரூபா ஒரு கிலோ. ப்ளைன் வாழைப்பழம், சரி வாழைக்காய் வந்து 400 ரூபாய் கிலோ. உருளைக்கிழங்கு 1 கிலோ 200 ரூபாய். 150 ரூபாய்க்கு ஒரு உருளைக்கிழங்கு இருக்குது. பூண்டு வேறு வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க, இங்கே வாங்கலாமான்னு பார்த்தா 150 கிராம் 130 ரூபாய் வருது. நம்ம உடனே பரப்பும்போது ஒரு 10 மடங்கு தான் அதிகமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊர்லேருந்து பார்க்குறதுக்கும் இங்கே உள்ளதுக்கும். காஸ்ட்டும் பயங்கரமாக இருக்குது. 100 கிராம் பூண்டு இது வந்து 150 ரூபா. நாங்கள் வெனிஸ் மிஸ்ட்ரி பஸ் ஸ்டாண்ட் இது. ஸோ நம்ம மெயின் வெனிஸ்க்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ட்ரெயின் எடுக்க போகிறோம். ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் குப்பையெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு ரோட்லேயே தம் அடிச்சுட்டு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ட எங்கே எடுக்கணும்னு தெரியல, அது போய் விசாரிக்கணும். பஸ் ஸ்டாண்டு வெளியில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஒன்று வேறு இட்டாலியனில் பேசுகிறானுங்களா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நம்ம பேசுகிறது உனக்கு புரியலை, அவன் பேசுகிறது நமக்கு புரியலை. அப்படியே போயிட்டுருக்கோம். கரெக்டான ஸ்டேஷன் போயிடுவோம்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ட்ரெயின் டிக்கெட் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நம்ம இந்த ட்ரெயின் தான் நம்ம போகிற ட்ரெயின். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஜர்னி தான் அது. நம்ம போகிற லோக்கல் ட்ரெயின். டபுள் டெக்கர் ட்ரெயின் இது. ட்ரெயின் அடிச்சு போயிட்டோம்.
கைஸ் இப்போ நம்ம வந்து வெனிஸ்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். தெரியுதா பில்டிங்ஸ்லாம்? அது தாங்க வெனிஸ் நகரம். நம்ம நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ என்ட்ரி பாயிண்ட்டு தான். ஸோ இது வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த ஒரு பிரிட்ஜ் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் பிரிட்ஜ் இது. இந்த பிரிட்ஜில் வந்து கிராஸ் பண்ணால் தான் நம்ம வெனிஸ்குள்ளே போக முடியும். அது வந்து அந்த சைடு வந்து மெயின்லேண்ட், நம்ம இருந்தது வந்து மெயின்லேண்டு. இப்போ நம்ம வந்து ஐலாண்டுக்குள்ளே வரோம். ஸோ இந்த சிட்டியை பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் தான் மிதக்கிற சிட்டி அப்படின்பாங்க. நிறைய இடம் பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் தான் அது வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் இந்த சிட்டி. அவ்வளோ அழகான சிட்டின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம உள்ளே போவோம். உள்ளே போய் வெனிஸோட அழகை நான் உங்களுக்கு காட்டுறேன். வெனிஸ் சாண்டா லூசியா ஸ்டேஷனுக்கு இருக்குது. இதுதான் வந்து மெயின் வெனிஸ் ஸ்டேஷன். இது நம்ம இங்கே வந்து இறங்க போகிறோம். இப்போ இறங்கிட்டு வெனிஸோட அழகை உள்ள போய் பார்க்க போகிறோம். அங்கே நிற்கிறதுல தாங்க போலீஸ் ஸ்டேஷனு. இந்த பில்டிங் தான். அங்கே நிற்கிறதுலாம் போலீஸ் வண்டிகள். வா, சூப்பர் பாருங்க பார்க்குறதுக்கு. சீக்கிரமாக நீங்கள் போய் பார்ப்போம். நீங்கள் வெனிஸ் வரணுன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இட்டாலியில் ஏதோ ஒரு டவுனில் இறங்குறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பஸ் அண்ட் ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வெனிஸோட மெயின் ஸ்டேஷன் வந்து சாண்டா லூசியா அப்படின்ற ஸ்டேஷன் நேம் அது. வெனிஸோட மெயினில் தங்குனீங்கனாக்க, லைக் அந்த ஐலாண்டுக்குள்ளே போய் தங்குனீங்கனாக்க அகாமடேஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாக்க, நீங்கள் எக்ஸ்பென்சிவாக தங்குற ரெடினாக்கா நீங்கள் சாண்டா லூசியா வந்துட்டு அங்கே வந்து நீங்கள் ரூம்ஸ் எடுத்து தங்கலாம். இல்லை கொஞ்சம் பட்ஜெட்டில் தங்கணும், நான் டே டைமில் போய் அங்கே சுற்றி பார்க்குறதா இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ நான் பண்ண மாதிரி வெனிஸ் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு, வெனிஸ் மிஸ்ட்ரின்ற ஒரு இடம் இருக்குது. இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் நீங்கள் ட்ரெயின் வந்தீங்கன்னாக்கா வெனிஸ்க்கு. ஸோ அந்த இடத்துல இறங்கிட்டு நீங்கள் அங்கே வந்து நிறைய பட்ஜெட் அக்காமடேஷன்ஸ் இருக்குங்க. நிறைய ஹாஸ்டல்ஸ் அக்காமடேஷன்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் மார்னிங் டைமில் கிளம்பி நீங்கள் வெனிஸ்குள்ளே வந்துக்கலாம். இந்த ட்ரெயின் டிக்கெட் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120-130 அந்த ரேஞ்சு தான் ஆனிச்சு அங்கேருந்து இங்கே வரதுக்கு. ஓகே, நம்ம ஊர் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகம், பட் ஓகே, இந்த ஊருக்கு அது ஓகே தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு கூட நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு நீங்கள் ரிலாக்ஸ்டாக இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்குது. வணக்கம்டா மாப்பிள்ள. வெனிஸ்லேருந்து பாருங்க, நம்ம இப்போ வந்துட்டோம் வெனிஸ்குள்ளே. சூப்பராக இருக்குங்க. வாட் அ கண்ட்ரி. ஆனால் இன்றைக்கி சண்டே, அதனால் செம்ம க்ரௌடாகவும் இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை இன்றைக்கி. ஸ்டில் ஓகே, ஒரு வேர்ல்ட் கிளாஸ் டவுனுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி. ஸோ மக்கள்லாம் கூட்டமாக போட்டில் போகிறாங்க. நம்மளும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு போட்டில் போவோம். ஸோ அங்கே தெரியுதுலங்க, அதாங்க கிராண்ட் கேனல். இது வந்து வெனிஸோட ஒரு இம்பார்ட்டண்ட் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இந்த பிரிட்ஜு கிராண்ட் கேனல் பிரிட்ஜு பேர். செம்ம அழகாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கண்ட்ரி வெனிஸ் வந்துட்டு கிளக்கிட்டோம். ஸோ ஃபார் ஸோ குட். நம்ம ஊரில் இந்த சூர்யா ஒரு பிதாமலை ஏமாத்தூரில் அந்த மாதிரி சம்பவம் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. புரியுதா? இந்த வேறு வீடியோ எடுக்க கூடன்னு சொல்லுவாங்க. அவனுங்க தெரிஞ்ச ஆள் செட் பண்ணியிருக்கானுங்க. 2 பேரை பண்ணிவிட்டு காசு வச்சு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. நடுவில் போகிறவனுங்க கவர் பண்ணிக்கிறானுங்க.
Guarda bene, watch again the ball. This good, this way, find the ball, what is the ball, left, right, first, second, what is the ball, show me what is the ball. 100 வச்சா 200 200 வச்சா 300 சாரி 200 வச்சா 400 இந்த ட்ராக்கில் போயிட்டு இருக்கானுங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் அவனுங்க ஆளுங்க தான். ஏன்னா இவங்க மட்டும்தான் 3 பேர் ரொம்ப நேரம் பண்ணிட்டு இருக்காங்க. That one is good, that one is three, find the ball, guarda bene, what is the ball, show me. ஓகே, இப்போ நம்ம வந்து கிராண்ட் கேனல்லேருந்து இறங்கிட்டு வெனிஸ் ஸ்கொயர் போகிறாங்க. வெனிஸ் ஸ்கொயர் பென்ட் ரோடு தான் இங்கே டாப் அட்ராக்ஷனு. ஸோ நாங்கள் வெனிஸ் வீதிகளில் நடந்து போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த கடைக்கு வந்துருவாங்க. இது வந்துட்டு ஃப்ரிட்ஜ் மேங்கட்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துருக்கேன். நிறைய டைப் இருக்குது. பரவாயில்ல, விலைலாம் கம்மியாக தான் இருக்குது. ஒன்று வந்து 100 rupees, 7 வாங்கினா 500 ரூபாய் அந்த மாதிரி தான் இருக்குது. குட். டிஷர்ட்ஸ்லாம் கூட வச்சுருக்காங்க. அந்த இது ஒரு மேக்னெட் பாயிண்ட் போயிடுமா. நேரோ ஸ்ட்ரீட்ஸ், ஃபுல் ஆஃப் பில்டிங்ஸ். ஆனால் வெயில் ஜாஸ்தி தாங்க இருக்குது. இன்னும் குளு குளுன்னு இருக்கலாம். எதிர்பார்த்து வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ஆக்சுவலாக கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. இந்த ஒலிம்பிக் சக்கரங்களாம் இருக்காங்க. என்ன ஒரு தெருவுலேயும் ஒரு கேனல் ஓடிட்டு இருக்குங்க. நம்ம ஊரில் ஓடுற கேனல்ஸ் வேறு, நம்ம ஊரில் நாங்கள் கேனல்ஸ் ஓடும் அது வேறு. இங்கே அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. சுத்தம் சோறு போடுன்ற மாதிரி க்ளீனாக இருக்கிறதுனால எவ்வளோ ட்ரெண்ட் வச்சுருக்கேன். வா, அழகாக இருக்குல்ல அந்த இடம். People are going for gondola rides. Ormai me l'ho preso. இங்கே வந்து நீங்கள் போட்டில் போகிறதுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் gondola ரைட். அந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை வந்து நீங்கள் ஒரு கப்பலாக வந்திருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இது ப்ரைவேட்டாக நீங்கள் ஹையர் பண்ணிக்கலாம். குரூப்பாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா சம்பர் அரௌண்ட் ஒரு 4500 ஒரு 7000 அந்த ரேஞ்ச் வருது. டிபெண்ட்ஸ் ஆனால் அந்த ஆப்ரேட்டரை பொறுத்து மாறுது. நீங்கள் இந்த மாதிரி காஸ்ட்லியாக வேண்டாம், இதில் கொஞ்சம் சீப்பாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து அந்த ஏசிடிவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், அவங்களோடது கவர்மெண்ட் வெப்சைட் அது. ஸோ அதில் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதில் வந்து நார்மல் ஃபெரிஸ் மாதிரி இருக்கும், நார்மல் போட்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரி போட்ஸ் இருக்கும். குரூப் அதில் எல்லோரும் அழைச்சிட்டு போவாங்க. ஸோ அதில் வந்து பாஸ் மாதிரி இருக்குங்க. லைக் 75 minutes பாஸ் ஒன்று இருக்குது. அது எடுத்திங்கனாக்கா ஒரு 1200 1400 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. அதே இது வந்து நீங்கள் ஒரு ஃபுல் டே பாஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல் டே பாஸ்னால் 24 hour பாஸ் மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணதுலேருந்து 24 hours நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 3000 ரேஞ்சுக்கு வந்துச்சுங்க. 3500 அந்த ரேஞ்ச் வந்துச்சு. அந்த மாதிரி நீங்கள் பாஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஊர் ஃபுல்லாகவே தண்ணியாக தாங்க இருக்குது. பட் இந்த பில்டிங்லாம் எப்படி தாங்குதுன்னு அந்த தண்ணியிலே ஊறிக்கிட்டு இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க ஸ்டில். ஆனால் வெறும் பிரிக்ஸ் தான் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஊரில் செங்கல் வச்சு கட்டுறதா தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. சிமெண்ட் கூட பூசல. ஸ்டில் இது நல்லா தாங்கும் போல இருக்குது.
ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து லஞ்ச் வாங்கிட்டோம். சம் ரெடி டு ஈட் ப்ரோட்டீன் மிக்ஸ் அதை வச்சுருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு பீச் ஜூஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு இதை வச்சு ஓட்டுவோம். இதுக்கப்புறம் நம்ம அடுத்து வேறு எங்கேயாவது நல்ல இடமா போய் பார்த்து சாப்பிடுவோம். வெனிஸ் ஒரு மிதவை நகரம். இந்த ஊர் வந்து எப்படி ஃபார்ம் ஆனிச்சுன்ற அந்த ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குங்க. என்னென்னா இந்த ஊர் வந்து எப்போ ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க 5th century ஆகிருக்குங்க, கிரியேட் ஆகிருக்கு. இது இந்த சிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னாக்க அதுவும் ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான். என்னன்னாக்க எல்லாருமே வந்து அந்த டைமில் வந்து நிறைய படையெடுப்புகள் இன்வெஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்த பீரியடு. ஸோ மக்கள்லாம் வந்து கூட்டமாக தப்பிச்சு வரதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் 100 ஐலாண்ட்ஸ், 100 ஐலாண்ட்ஸ் சேர்ந்த ஒரு இடம் இது. இங்கே வந்து மக்கள் நிறையா தப்பிச்சு வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. வந்து அவங்க வந்து அவங்களோட வீடுகள் அதெல்லாம் கட்டலான்னு ட்ரை பண்ணப்போ இது வந்து ரொம்பவே சேலஞ்சிங் இருந்திருக்கு. ஏன்னா இங்கே வந்து சீ வாட்டர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அவங்களால அவ்வளோ ஈஸியாலாம் இங்கே எதுவுமே பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க லட்சக்கணக்கான வுட்டுங்க, மரக்கட்டைகளை எடுத்துகிட்டு வந்து இந்த ஊர் ஃபுல்லாக வந்து கீழே கடல் கடியில் கொட்டியிருக்காங்க. லட்சக்கணக்கான மரக்கட்டைகள் அவ்வளோதான் கொட்டி அது ரொம்ப நாள் ஆகி இங்கே உள்ள மினரல்ஸ் அதனால் வந்துட்டு அது ரொம்ப ஹார்டனாக இருக்குது. அது இல்லாமல் தண்ணி கடையில் இருக்கிறதுனால ஆக்சிஜன் இல்லாததுனால அதெல்லாம் எதுவுமே வந்து வீணாக போகல, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. ஸோ இது ஒரு பீரியட் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஹிஸ்டேரியன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோன் சொல்கிறாங்க. அது வந்து குரோவேஷியாலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க ஒரு லைம் ஸ்டோன். அது வந்து ஒரு வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்டோனாக. ஸோ அதை வந்து அதுக்கு மேலே ஃபில் பண்ணி ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான பேஸ் ஃபவுண்டேஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே தான் இந்த பிரிக்ஸ் அண்ட் மார்பிள் பில்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கு மேலே தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த வெனிஸ்க்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கு. அண்டு இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஊர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனில் இருக்கிறதுனால யூரோப்புக்கும் ஈஸ்ட்டுக்கும் வந்து ஒரு ட்ரேடிங் ஹப்பாக இருந்திருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஊர் வந்து பயங்கர வெல் டெவலப்டாக அண்ட் வெல்த்தியாக இருந்திருக்காங்க இங்கே உள்ள மக்கள். இது ரொம்ப வருஷமாக அவங்க வந்து பயங்கரமான ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கிடெக்சர் எல்லாமே வச்சு பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க. பட் 18th century பீரியடில் என்ன இருக்குனாக்க நெப்போலியன் வந்திருக்காரு. அவர் வந்து இது தனி கண்ட்ரியாக இருந்ததை வந்து எடுத்துகிட்டு இட்டாலியோட வந்து இன்டகிரேட் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அந்த டைமில் அது வெனிஸோட பவர் வந்து கம்மியாகிடுச்சு. ஸோ இட்டாலிக்குள்ளே வந்துடுச்சு வெனிஸ் அப்படின்றது அதோடது. 1866 வந்து இவங்க வந்து இட்டாலியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க வெனிஸை. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஹிஸ்ட்ரி இது வந்து கேரி பண்ணிகிட்ருக்கு. ஒரு 1500 வருஷமாக வந்து இந்த சிட்டி இருக்குங்க. இது அவங்க வெனிஸ் ஸ்கொயர். பிரம்மாண்டமான பில்டிங்ஸ்லாம் இருக்குங்க, அழகழகாக இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஸ்கொயர் ஒன்று இருக்குது. இது தாங்க நான் சொன்ன அந்த ஃபெரி, கொஞ்சம் பட்ஜெட் ஆப்ஷனில் வருதில்ல அந்த ஃபெரி இது தான். ஷாப்பிங் ஏரியா போல இருக்குது.
ஒரு ஊரில் ஒரு ஷாப்பிங் ஏரியா வச்சுருப்பாங்கல்ல, நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க, நிறைய ஷாப்ஸ் இருக்குது. க்ரௌடும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னாக்கா கலெக்ஷன்ஸ் லைக் இல்லை மெமரிஸ்க்கு எதாவது வாங்கணுன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கிக்கலாம். ₹100 €1 €2 அந்த ரேஞ்சில் தான் கிடைக்குது. ஜஸ்ட் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு நம்ம ஏரியாவில் நம்ம ஊரில் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வைக்கிற ரேட் தான் இங்கே வைக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் ஓகே, எனக்கு ஹாப்பி. ஏன்னா நான் எல்லா ஊருக்கும் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். நான் போகிற ஊருக்குலாம் நல்லா வெயில் அடிக்குதுங்க. இவ்வளோங்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் நார்மலாக அப்படி தான் வெயில் அடிக்குமா, இல்லை வந்து இது அன்யூஷுவலாக இருக்குன்னு கேட்டேன். இல்லை இந்த டைமில் இது நார்மல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வெயில் இருக்குனாக்கா, நம்ம பெங்களூரில் வெயில் அடித்தா அப்படி இருக்கும். கொஞ்சம் நிழலில் இருக்கும்போது கொஞ்சம் கூலிங் தெரியும், வெயில் அடிக்கும்போது நல்லா சுல்லுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி வெயில் அடிக்குதுங்க. இதான் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் ஆஃப் வெனிஸ் போல இருக்குது. அந்த மாதிரி தான் இங்கே ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, நடுவில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட், அப்புறம் இந்த டெல்லி போனீங்கன்னா கரோல் பாக், இங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி தான் ஷாப்ஸ் இருக்கும். கல்கடலில் கூட இந்த மாதிரி ஒரு ஏரியா இருக்கும், ரோடு ஃபுல்லாக ஷாப்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய டிஷர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இந்த நார்மலாக கட்டப்பை மாதிரி வச்சுருப்போங்க, அது அந்த மாதிரி ஒரு பேக், துணி பேக்கு ஜஸ்ட்டு €5 தான், ₹500. அந்த விஷயம் நடக்கிறதுக்கு இடத்துல நாயெல்லாம் வேறு கூட்டு வந்துடுறாங்க. Dog lovers. 401 ce la facciamo? Dobbiamo allungare il passo. நாளைக்கு செம்ம க்ரௌடுங்க. யூஸ்வலாகவே இந்த மாதிரி க்ரௌட் இருக்குமான்றது இல்லை இப்போ சண்டேன்றதுனால தான் அவ்வளோ க்ரௌடான்னு தெரில. மோஸ்ட்லி சண்டேன்றதுனால தான் இருக்கும். யாருடைய ஒரு செலவு வச்சுருக்காங்க, யார் இந்த மாமனிதர்னு தெரில. வேறு ஏதோ துரி வான்ஷி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி என்ன பண்ணாருன்னு தெரில. ஆளுங்களாம் வித்தியாசமாக தான் இருக்காங்க இந்த ஊரில். எல்லாமே டூரிஸ்ட் தான், ஒருத்தர் ஒரு ஊர்லேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து வந்திருப்பாங்க. நார்மலாக இங்கே நிறைய மைக்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இமிக்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இங்கே இந்த ஷாப்ஸில், ஹோட்டல்ஸில், சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறையவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் டி நகரில் இந்த ரோட் சைடில் வைப்பாங்களா, அந்த மாதிரி விற்றுட்ருக்காதையோ வச்சுட்டு. நம்ம ஊரில் தான் டூரிசம் ஓவராக இருக்குது, கூட்டமாக இருக்குதுன்னு பார்த்தா ஃபாரின் தான் அது நம்ம தான் போகலாம். எங்கும் கூட்டம், எதிலும் கூட்டமாக தான் இருக்குது.
வாட்ச் கம்பெனி இருக்குங்க. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பேட்டா இருக்குங்க. நம்ம ஊர் பேட்டா வெனிஸில் இருக்கிறது பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் என்ன மாதிரி ப்ரைஸஸில் இருக்குன்னு தெரில. நம்ம ஊர் மாதிரி சீப்பாக வச்சுருக்காங்களா இல்லை இங்கே நம்ம ஊர் மாதிரி சீப்பாக வச்சுருக்க வாய்ப்பு இல்லை தான். இங்கே உள்ள காஸ்ட் ஆஃப் லிவிங் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ப்ரைஸஸ் தான் இருக்கும். அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் என்ன வச்சுருக்காங்கன்ட்டு. பார்த்தீங்கன்னா இந்த செப்பல் லேடிஸ் ஹீல்ஸு ஹை ஹீல்ஸு ஷூஸ்லாம் பார்த்தீங்கன்னா 40 euro 50 euro 5000 ரூபா 4000 ரூபா வருது. நம்ம ஒரு ஃபார்மல் ஷூ வாங்கலான்னு பார்த்தாக்க ஒரு 4000 ரூபா வருது. இதே ஷூ நம்ம ஊரில் வச்சுருந்தா ஒரு 1000 ரூபா 1200 ரூபாய்க்கு வாங்கியிருப்போம். கைஸ், இப்போ நம்ம பார்க்குறோம்ல இந்த பில்டிங் நாங்கள் டோஜிஸ் பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் அட்ராக்ஷன் இன் வெனிஸ். பிரம்மாண்டமாக இருக்குங்க அந்த பேலஸு. பில்டிங்ஸ்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு பெரிய டவர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டோஜிஸ் பேலஸ்க்கு நெக்ஸ்ட் பில்டிங்காக இருக்கிறது தான் வந்து சான் மார்க்கோ பெசிலிக்கா. ஸோ இது ரெண்டும் ஒரு மிக முக்கியமான அட்ராக்ஷன்ஸ் ஃபார் வெனிஸ்ங்க. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க இந்த ஊர்லேயும் வந்திருக்காங்க, நிறைய டூரிஸ்ட்ஸு. இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம பேக் தொலைஞ்சிருந்துச்சின்னு சொன்னோம்ல, இதில் செக்இன் பேக்கேஜ் வந்து ஏர்போர்ட்டில் தொலைஞ்சிச்சுல, அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணாங்க இதுலேருந்து, ஏர்போர்ட்லேருந்து நம்ம பேக்கு திரும்ப கிடச்சிருச்சோம். நாங்கள் எங்கே அனுப்பிட்டோம் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஏதாவது ஏர்போர்ட் சொல்லுங்கள், அந்த ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிடுவோம். நாங்கள் இல்லைங்க, நானே 2 டேஸ்க்கு அப்புறம் மிலான் வர வேண்டிய வேலை இருக்குது, மிலான் வழியாக நான் ஜூரிக் போகணும், வர வழியாக முடிஞ்சால் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் இது எப்படி டைமிங் மேட்ச் பண்ணி போகிறதுன்னு தெரில. என்னென்ன கண்டினியூஸ் அன்றைக்கி ட்ராவல் இருக்குது ஜூரிக் போகிறதுக்கு. எதையாவது பிரேக் பண்ணிட்டு போகணுமா இல்லை போகிற வழியில் வாங்கிட்டு போயிட முடியுமா அப்படின்றது தெரில. அடுத்த சேலஞ்ச் இருக்குது. தேவையில்லாமல் பேக்கு தொலைஞ்சி நமக்கு தேவையில்லாத ஒரு அலக்கழிப்பு தான் அது. பாருங்கள் இந்த பில்டிங் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டருக்கு போக முடியல இதோட லென்த் மட்டுமே. செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த பசிலிக்கா. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எடுத்தால் மேலெல்லாம் போய் பார்க்கலாம். பட் என்ன பெருசாக இருக்க போகுது, இங்கேருந்து பார்ப்போம். ஏன்னா ஸோ எல்லா இடமும் க்ரௌடாக தான் இருக்குது.
உள்ள போனாலும் கூட்டத்தில் க்யூவில் நின்று தான் போகணும். இட்டாலியன் போலீஸ் வராங்க பாருங்க. இவங்களெல்லாம் நீங்கள் வந்து டாம் க்ரூஸ் படத்தில் பார்த்துருப்பீங்க. அவங்க தான் இவங்க. நைட் ஆகிடுச்சு. இங்கே மணி இப்போது பார்த்தீங்கன்னா 7:30 மணி. ஆக்சுவலாக நைட்டு தாங்க நல்லா இருக்குது. பக்கத்தில் வந்ததை விட கொஞ்சம் நல்லா கிளைமேட் சில்லுன்னு இருக்குது. நல்லா ஹாப்பினிங்காக இருக்குது. ஸ்னீக்கர் ஷாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. 20% டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட் போட்டிருக்கானுங்க. ஆனால் 50% டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறமே 6,000 போனுங்க. அதனால் நம்ம அப்படியே பார்த்துட்டு போவோம். மார்க்கெட்டில் போய்ட்டு அதுக்கு இருக்கான்னு பார்ப்போமா. கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் ஏற்றிக்கலாம் ஸ்ட்ரென்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் போய்ட்டு ஆப்பிள் வாங்கினாங்க. இது வந்து நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு 65 ரூபா வருது. ஓகே தான். நம்ம ஊரில் இது விலை வந்து 40-50 ரூபா வரும். அதுக்கு இது ஓகே தான். நைட்டு வரீங்க நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளானு. எங்கே போகிறோன்னு தெரில. தேடுவோம். தேடிங்க என்னோட இடமா பார்த்து கண்டுபிடிப்போம். ஸோ மறுபடியும் நம்ம வெனிஸ் மிஸ்ட்ரிக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு. இது வந்து இந்த ஸ்டேஷன் பேர் வந்து வெனிஸ் சாண்டா லூசியாங்க. நீங்கள் வெனிஸோட மெயின் டவுன் வரணுன்னாக்கா இந்த ஸ்டேஷன் தான் நீங்கள் வரணும், சாண்டா லூசியா. இது வந்து அந்த பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் வரும். பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் போனால் தான் மெயின் லேண்டு. ஸோ நம்ம டிக்கெட்ஸ் எடுக்கணும். எல்லாமே ஆட்டோமேட்டிக் தாங்க. போய் பார்ப்போமா. என்ன லாங்குவேஜ் தெரியுமே தெரியல சார். நம்ம இங்கே பார்ப்போம்.
ஸோ ட்ரெயின் டிக்கெட் நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ண போகிறோங்க. ஏடிஎம் கார்டு மாதிரி தான், ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் In case of need, Packers இருக்காங்க. Italia staff for more information. ஸோ டெவலப்டு கண்ட்ரிலேயே இவ்வளோ பிரச்சனை இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது? நம்ம போகிறது வந்து வெனிஸ் கஸ்ட்ரி போகிறோம். 1 வே ட்ரிப் தான் அது. ஸோ கண்டினியூ கொடுப்போம். ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இருக்குது. ஜஸ்ட் 10 minutes ட்ராவல் தான் இங்கேருந்து. நம்ம ஒரு 9-10 கொடுப்போம். மெதுவாக போயிடுவோம். €1.5. ஓகே, ஃபார்வர்ட் பர்ச்சேஸ். அக்செப்ட் கொடுக்கணுமா என்னன்னே தெரியாது. நான் அக்செப்ட் கொடுத்துக்கணும். பர்ச்சேஸ் பண்ணிவிடுவோம். கார்ட்ஸ் கொடுப்போம். Insert your card. டாப் பண்ணிவிடுவோம். இங்கே சென்சர் ஒர்க் ஆகுதானே தெரியலையே. எங்களோட அக்செப்ட் பண்ணணும். வந்துடுச்சு போட. ஓகே, வந்துடுச்சு. Connect your ticket. ₹1.50 மாதிரி இருக்குது. ஆனால் €1 50 சென்ட்டு 150 அந்த டிக்கெட்டு. குட். ஸோ நம்ம 9:10 இந்த ட்ரெயினை பிடிச்சிருவோம். என்னன்னு தெரிலங்க, நைட் நேரத்தில் இங்கே நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. பக்கத்துலலாம் ஒரு போலீஸ் கூட நான் பார்க்கல பெருசாக. கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும் போல், அதனால் கொஞ்சம் நிறைய போலீஸ் நினைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயின் தான் நம்ம போகிறோம். பிளாட்ஃபார்ம் 16 வெரோனா போகுது இந்த ட்ரெயின். 9:10 கிளம்புது. இட்டாலியில் ஓடுற ட்ரெயின்ஸ் அது. ட்ரெயின்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்க மாதிரி இருக்குது. எல்லா ஆளுக்கு வந்திருக்காங்க. அனைவரும் சண்டே ட்ரிப்புகளை முடிச்சுட்டு கிளம்புறாங்க போல். இது எல்லாமே ஒரே கிளாஸ் தானே, வேறு வேறு கிளாஸ் இருக்கான்னு தெரில. ஆயிடுவோம் பார்த்துக்கலாம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி வெனிஸ் ட்ரிப்பை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இந்த ஃப்ளிக்ஸ் பஸ்ஸில் ஏறி ரோம் போகிறேங்க. நாளைக்கு ஏர்லி மார்னிங் ரீச் ஆகிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரோம் பற்றி போடுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை வந்து ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் டு வாட்ச் ஆல் த வீடியோஸ்.